இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். தற்பொழுது என்னிடம் நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி எங்கேன்னா, உங்களுடைய குரலில் அந்த வரலாற்றை கேட்க வேண்டும், எங்களுடைய தமிழ் மக்களை உடைய அந்த தேசப்பற்று அப்படி என்று சொல்லி நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக நான் மீண்டும் வந்துவிட்டேன். தற்பொழுது ஆன்மீகம் மற்றும் உண்மையான இலங்கையில் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் இந்த உலகு சமநிலையற்று ஒரு கொடிய, அதாவது அனைத்து மனித மனங்களிலும் ஒரு வன்மம் வளர்ந்துள்ளது. இது எவ்வாறு எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த சேனலோடு நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்க, போயிடாதீங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம், அதாவது தமிழர்களை அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த ஒன்று கூடி எல்லோரும் ஒரே தளத்துக்கு கீழே இங்கே நம்ம ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் நடுநிலை, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த விடயம், பக்க சார்பு கிடையாது. நிச்சயமாக இலங்கையிலே மற்றும் வெளிநாடுகளில் நடக்கின்ற அதாவது தமிழர்களுக்கு நடக்கின்றதாக இருக்கட்டும், நாங்கள் அனைத்து மக்களுமே ஒன்று. முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், நாம் அனைவருமே ஒரே மக்கள், ஒரே இரத்தம், ஒரே சொந்தம். இதுக்குள்ளே நிறைய பிரிவினைவாதங்களை உருவாக்கி எங்களுடைய மதங்கள் அப்படி மக்களை குழப்பி போராட்டங்களுக்குள்ளே தள்ளுவதும் வன்முறைகளை தூண்டுவதற்குமாக பெரும் சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்திற்கும் ஒரு முடிவு வேண்டுமல்லவா? நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றுபடுவோம். நிச்சயமாக அஹிம்சை வழியில்தான் நாங்கள் செல்ல வேண்டும். வன்முறை வேண்டாம். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி எங்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் நடக்கின்ற பாரம்பரியங்களையும் தமிழர் கலாச்சாரங்களையும் நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வு எப்படி, நாங்கள் தமிழர்கள் என்றால் யார், நாங்கள் வெளிநாடு சென்றதற்கான காரணம் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய விடயங்கள் அனைத்துமே நாங்கள் பேசுவோம். வன்முறை வேண்டாம். நிச்சயமாக நல்ல ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று நம்பி நான் மீண்டும் வந்திருக்கிறேன். நிச்சயமாக ஆதரவை கொடுங்கள். பல செய்திகளையும் பார்க்கலாம். ஆன்மீகம், ஏராளமான நல்ல தகவல்களை நீங்கள் ஒரே சேனலில் நீங்கள் நிச்சயமாக இனி பார்க்க முடியும். நன்றி.